வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீவித்யா. இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது கள்வனின் காதலி பகுதி 19. கச்சேரியில் கள்ளன். மகாலஸ்ரீ மகாகணம் பொருந்திய முத்தையா பிள்ளை அவர்கள் நாளது ஜூலை 20ஆம் தேதி புதன்கிழமை ராத்திரி 11 மணிக்கு உம்முடைய வீட்டுக்கு விஜயம் செய்வார்கள். அவர்களை தக்கபடி உபசரித்து வரவேற்பதற்கு சித்தமாயிருக்க வேண்டியது. கொஞ்சமாவது அலட்சியமாய் இருப்பதாய் தெரிந்தால் கடுமையான சிக்ஷை அனுபவிக்க நேரிடும். இம்மாதிரி கடிதங்கள் அந்தந்த தாலுகாவில் உள்ள 50-60 பெரிய மனிதர்களுக்கு ஒரே நாளில் கிடைத்தன. கடிதம் பெற்றவர்கள் கதிகலங்கி போனார்கள். அந்த செய்தி வாய்மொழியாக தாலுகா முழுவதும் பரவிற்று. ஜனங்கள் அடைந்திருந்த பரபரப்பை சொல்லி முடியாது. குடித்தனக்காரர்கள் வீட்டு கதவுகளுக்கு இரட்டை தாழ்பால் போட ஆரம்பித்தார்கள். இரும்பு பெட்டிகளை இழுத்து இழுத்து பார்த்து பூட்டினார்கள். அநேகம் பேர் தலைமாட்டில் பெரிய தடியை வைத்துக்கொண்டு தூங்கினார்கள். ரொம்ப பெரிய மனுஷர்கள் சிலர் துப்பாக்கி லைசன்ஸுக்கு விண்ணப்பம் போட்டார்கள். வேறு சிலர் வஸ்தாதுகளுக்கு சம்பளம் கொடுத்து வீட்டில் வைத்து கொண்டார்கள். சிலர் தாங்களே சிலம்பம் பழகத் தொடங்கினார்கள். ராத்திரியில் வீதியில் நாய் குரைத்தால் தீர்ந்தது. அன்றிரவு ஊரில் யாருக்கும் தூக்கம் கிடையாது. சாலைகளில் அஸ்தமித்த பிறகு பிரயாணம் செய்வது அநேகமாக நின்று போயிற்று. அப்படி பிரயாணம் செய்தாலும் கையில் தடிகளுடன் தீவட்டி கொளுத்து கொண்டுதான் கிளம்பினார்கள். ஒரு தடவை இப்படி எதிரும் புதிருமாய் வந்த 2 கோஷ்டியினர் ஒருவரை ஒருவர் திருடர் கூட்டம் என்று நினைத்து கொண்டு அடித்து கொண்டார்கள். திருடன் முத்தையனும் மேலும் மேலும் துணிகரமான செயல்களை செய்து கொண்டு வந்தான். சில சமயம் கடிதம் அனுப்பிய பெரிய மனிதர்களின் வீட்டுக்கு கடிதத்தில் குறிப்பிட்ட தேதியிலேயே அவன் தைரியமாக போவான். வேறு சில சமயம் முன்பின்னாக போய் அவர்களை திடுக்கிடச் செய்வான். அவன் போகும் இடங்களுக்கெல்லாம் தன்னந்தனியாகவோ இரண்டொருவரை மட்டும் அழைத்து கொண்டோதான் போவான். ஆனால் அவனுடைய ஆட்கள் கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டிருப்பதாய் எண்ணிக்கொண்டு குடித்தனக்காரர்கள் அவன் கேட்டபடி நகை நாணயங்களை கொடுத்து விடுவார்கள். புருஷர்கள் ஒருவேளை மார்த்தட்டி கொண்டு சண்டைக்கு கிளம்பினாலும் ஸ்திரீகள் அவர்கள் காலில் விழுந்து கெஞ்சி கொள்ளைக்காரன் கேட்டதை கொடுத்து அனுப்பிவிடச் சொல்வார்கள். அங்கே அப்படி செய்தான், இங்கே இப்படி செய்தான் என்ற கதைகள் பரவ பரவ ஜனங்களின் பீதி வளர்ந்தது. அவ்வளவுக்கு முத்தையனுடைய துணிச்சலும் அதிகமாகிக் கொண்டு வந்தது. ஆனால் கோவிந்தநல்லூரில் அவன் செய்த காரியம்தான் அவனுடைய துணிச்சலான காரியங்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் இருந்தது. கோவிந்தநல்லூரில் ஒரு பெரிய வீட்டில் கல்யாணம். வீதியை அடைத்து போட்டிருந்த கொட்டார பந்தலில் சங்கீத கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. இரவு சுமார் 8 மணி இருக்கும். கேஸ் லைட்டுகள் கண்ணை பறிக்கும்படியான பிரகாசம் அளித்தன. புருஷர்களின் கைவிரல் மோதிரங்களும் ஸ்திரீகளின் காது கம்மல்களும் காந்த விளக்கின் வெளிச்சத்தில் டால் வீசின. சந்தனம், பன்னீர், ஊதுவத்திகளின் வாசனை கம கமவென்று இருந்தது. ஒரு பக்கத்தில் அலங்கரிக்கப்பட்ட சோஃபாவில் பெண்ணும் மாப்பிள்ளையும் அமர்ந்திருந்தார்கள். அந்த சபையில் வாய் அசையாமல் உட்கார்ந்திருந்தவர்கள் இவர்கள்தான். மற்றபடி பந்தலில் இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் ஒன்று வெற்றிலை புகையை மென்று கொண்டிருந்தார்கள் அல்லது பேசிக்கொண்டாவது இருந்தார்கள். பாடகர் வெகு நன்றாய் பாடிக்கொண்டு வந்தார். தியாகராஜ கீர்த்தனம் ஒன்றை அக்கு வேறு ஆணி வேறாய் பீத்திருந்துவிட்டு முத்துக்குமரையனே என்ற பழந்தமிழ் கீர்த்தனத்தை எடுத்தார். உடனே சபையில் இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் பாடகரை நோக்கினார்கள். ஒரு நிமிஷ நேரம் சபையில் நிசப்தம் குடிகொண்டது. ஆனால் அடுத்த நிமிஷத்தில் அப்படி மௌனமாயிருந்ததில் வெட்கமடைந்தவர்கள் போல் அவ்வளவு பேரும் சேர்ந்தாற்போல் பேச ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் மெதுவாய்த்தான் பேசினார்கள் என்றாலும் அத்தனை பேரும் மெதுவாய் பேசின சப்தம் சேர்ந்து ஒரு பெரிய பேரிரைச்சலாகி பாடகரின் பாட்டை மூழ்கடித்து விட்டது. அவர்கள் அவ்வளவு பேரும் பேசின விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அது முத்தையனின் விஷயம்தான். இப்படி எல்லோரும் முத்தையனை பற்றியே பேசினார்கள் என்றாலும் அவர்களில் 2 பேருடைய பேச்சை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். ஒருவர் பூங்குளம் தர்மகர்த்தா பிள்ளை, இன்னொருவர் சாக்ஷாத் திருப்பரங்கோயில் மடத்து கார்வார் சங்கு பிள்ளை. அந்த பயலுக்கு நம்மூர்தான்னா, பால்யத்திலிருந்தே ரொம்ப துஷ்டன். நான் அப்போதே சொல்லியிருக்கேன், இந்த பயல் பெரியவனாய் போனால் தீவட்டி கொள்ளையடிப்பான் என்று என்பதாக தர்மகர்த்தா பிள்ளை கூறினார்.
நான் சொல்றேன் கேளுங்கோ, எல்லாம் இந்த போலீஸ்காரர்களின் கையாலாகத்தனம்தான். இவனை நான் நன்னா உதைச்சு போலீஸ் ஸ்டேஷனிலே கொண்டு விட்டேன். போலீஸ்காரர்கள் கையாலாகாமல் அவனை தப்பிக்க விட்டுவிட்டார்கள் என்று கார்வார் பிள்ளை சரடு விட்டார். ஆமாம், போலீசிலே கூட அவனுக்கு யாரோ உடந்தை, அதனால்தான் அவனை இதுவரையிலும் பிடிக்கவில்லை என்கிறார்களே என்றார் தர்மகர்த்தா. இருந்தாலும் இருக்கும், இந்த காலத்திலேதான் யோக்கியனுக்கு காலமில்லையே. திருட்டு பயல்களுக்குத்தானே காலமாயிருக்கு. திருப்பரங்கோவில் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் மாற்றலாகாமல் போனால் இவனை பிடிக்கவே முடிய போறதில்லை. இப்போ என்கிட்ட மட்டும் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கட்டும், ஒரு நொடியிலே பிடிச்சு தரேன். இந்த நிமிஷம் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்படி கார்வார் பிள்ளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது சபையில் சட்டென்று மறுபடியும் நிசப்தம் குடிகொண்டது. பாடகர் பாட்டை நிறுத்திவிட்டார். பக்கவாத்தியங்களும் நின்றன. சபையோர் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். எல்லோரும் ஒரே போக்காக கார்வார் பிள்ளை இருந்த திக்கையே நோக்கினார்கள். அவர்களுடைய கண்கள் மிரண்டு விழித்தன. அவர்களுடைய முகத்திலே பயங்கரம் குடிகொண்டிருந்தது. இதை பார்த்த கார்வார் பிள்ளையும் கலவரமடைந்தார். எல்லோரும் தம் தலைக்கு மேலே நோக்குவதை பார்த்து அவரும் தலை நிமிர்ந்து பார்த்தார். அந்த க்ஷணத்தில் அவருடைய உடம்பு சொட்ட வியர்த்து விட்டது. ஏனெனில் அவருக்கு பின்னால் கண் மூடி அணிந்த ஓர் உருவம் கையில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்தது. ஐயோ என்று ஒரு கூச்சல் போட்டார் சங்குப்பிள்ளை. எழுந்து ஓட ஆரம்பித்தார். அடுத்த கணத்தில் பந்தலில் இருந்த அவ்வளவு பேரும் எழுந்தார்கள். நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். விளக்குகள் விழுந்து உடைந்தன. குழந்தைகள் அழுதன. ஸ்திரீகள் கூச்சலிட்டார்கள். அல்லோல கல்லோலமாய் போய்விட்டது. அன்பர்களே, இத்துடன் இந்த பகுதி முடிகிறது. மீண்டும் தங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.